1948 ஜனவரி 30 50 கிலோ எடைக்கும் குறைவான அகிம்சையை வாழ்நாள் முழுவதும் போதித்த மகாத்மா காந்தி 3 தோட்டாக்களால் கொல்லப்பட்டார். நான் உங்களை கேட்கிறேன், இந்த உலகத்தில் காந்தியின் சிலை இல்லாத நாடே கிடையாது, ஒரு நாடு கிடையாது. காந்தியின் சிலை இல்லாத 48 ஜனவரி 30 அவர் கொல்லப்பட்டார். இன்றைக்கும் காந்தி வாழ்கிறாரா இல்லையா? அதுதான் நண்பர்களே வரலாறு. கொல்லப்பட்டவர் வாழ்கிறார், கொன்றவன் அழிந்து போனான், கொன்றவன் இல்லாது போனான். கொன்றவர்கள் மீண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அவர்கள் கொல்வதற்கு முருகனையும் சிக்கந்தரையும் தேடுகிறார்கள். நேற்று வரை நீங்களும் நானும் ஒன்றாயிருந்த எளிய சாதாரண மக்களின் வாழ்க்கையில் குளிபறிக்க வருகிறார்கள். நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு பாய் வந்தாரு, சாப்பிட்டாரு, 50 ரூபாய் மொய் எழுதினாரு, என்ன சாப்பிட்டாரு சொல்லுங்க? சாம்பார், அந்த சாம்பார் தான், அதே சாம்பார் தான், ரசம் தான். கல்யாண வீட்டில் கறி போடக்கூடாது, சைவம் தான் போடணும். சரி, என்ன பண்றது? புறம் கல்யாண வீட்டை சபிக்க முடியுமா? முடியாது. சாப்பிடாம வர முடியுமா? முடியாது. சாப்பிடலாம். 50 ரூபா நம்ம வீட்டு கல்யாணம், பாய் வந்தாரு, மொய் எழுதினாரு, என்ன சாப்பிட்டாரு? சாம்பார் ரசம் சாப்பிட்டாரு. பாய் வீட்டுல கல்யாணம், இந்த பாய் உட்கார்ந்து இருக்காரு, பாய் வீட்டுல கல்யாணம், நான் போனேன், 50 ரூபா மொய் எழுதுனேன், என்ன சாப்பிட்டேன்? இந்த சாப்பாட்டுல மண்ணள்ளி போடுறதுக்கு ஒரு கூட்டம் வருது. நம்ம ஊர்ல சாதாரணமா சொல்லுவாங்க, கிளவி சொல்லுவா, திங்கிற சோத்துல மண்ணள்ளி போடுறவங்க அப்படின்னு. அவன் தான் வர்றான், திங்கிற சோத்துல மண்ணள்ளி போடுறவன் தான் வர்றான். இந்த தகுதியற்றவர்களின் புகழ் நமக்கு தேவையில்லை. அடுத்த வரி சொல்றான் அந்த பாட்டுல, உன்னை யாராவது புகழ்கிற போது வெட்கப்படு, அதனினும் மிக முக்கியமாக புறம்பாக உண்மைக்கு மாறாக பேசினால் அவர்களை புறக்கணித்து விடு என்று சொல்லுகிறான். புறக்கணித்து விடு. எப்படி புறக்கணிக்கிறான்? இடது கையால் தள்ளுறாங்கிறான். உங்களுக்கு தெரியும், நாகூர் தர்கா அப்துல் காதர் காதிரி என்கிற நாகூர் ஆண்டவர், அவர் அடக்கமாகி 600 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. 600 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிற, நான் விரிவாக சொல்லவில்லை, நேரம் கருதி சுருக்கமாக சொல்கிறேன். அவரது அடக்க ஸ்தலத்தின் மீது, அவர் அடங்கி இருக்கிற இடத்தின் மீது, அந்த கல்லறையின் மீது ஒரு பச்சை துணி போர்த்துவார்கள். அதை ஆண்டுக்கு ஒரு முறைதான் மாற்றுவார்கள். அதற்கு பெயர் கந்தூரி விழா என்று பெயர். ஆண்டுக்கு ஒரு முறைதான் அந்த கல்லறையின் மீது அந்த துணியை போர்த்துவார்கள். அந்த துணி கல்லறையின் மீது போர்த்துவது என்பது ஏறக்குறைய உள்ளே அடக்கமாய் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆண்டவரின் மீது போர்த்துவதற்கு சமமானது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சொல்கிறேன், தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன், தெரிந்தும் தெரியாதது போல் நடிக்கிறவர்களுக்கு சொல்கிறேன். ஒன்றுபட்டு ஒற்றுமையாய் வாழ்கிற மக்களுக்கு இடையில் பகைமையை மூட்டுகிறவர்களுக்கும், ஊர் இரண்டுபட்டால் தனக்கு கொண்டாட்டம் என்று நினைக்கிற கூத்தாடிகளுக்கும் சொல்கிறேன். நீங்கள் என்ன பெரிய பூனையா? எங்கள் அப்பத்தை நாங்கள் கொண்டு வந்து உங்களிடம் கொடுத்து நீங்கள் நியாயமாக பகிர்களா என்று பார்ப்பதற்கு, டேய் தமிழன் வேறடா. தமிழன் பிளாக் ஷீப். ஐயோ, இங்கிலீஷ்ல பிளாக் ஷீப் கெட்ட வார்த்தை, இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தை. இங்கிலீஷ்ல ஏன் கெட்ட வார்த்தை? இங்கிலீஷ் நாட்டுல குளிர் அதிகம். குளிருக்கு என்ன தேவைப்படும்? கம்பளி. கம்பளி எங்க இருந்து எடுப்பான்? ஆட்டு ரோமத்திலிருந்து எடுப்பான். வெள்ளையான ஆட்டு ரோமத்தை எடுத்தா அதுக்கு விலை கூட. ஏன் விலை கூடனா, வெள்ளையான ரோமத்துல எந்த கலரை வேணா, ப்ளூ, கிரீன், ரெட் அப்படின்னு ரோஸ் எல்லா கலரையும் ஏத்தலாம். ஆனா கருப்பு ஆட்டு ரோமத்துல எந்த கலரையும் ஏத்த முடியாது. அதனால அதுக்கு விலை கம்மி. அப்ப எது விலை குறைவானதோ, மதிப்பு குறைவானதோ, அது ஹூ இஸ் தி பிளாக் ஷீப்னு வெள்ளக்காரன் கேட்டான். வெள்ளக்காரன் ஏன் கேட்டான்னு விளங்காமலேயே நம்ம அவரை சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் வெள்ளக்காரனுக்கு திரும்ப சொல்றோம், we are the black sheep. நாங்கள் தான் கருப்பாடுகள். பூமத்திய ரேகைக்கு பிறகத்தில் பிறந்த திராவிட இனம் என்கிற இந்த இனம்தான் கருப்பு இனம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கருப்பில் எந்த சாயமும் ஒட்டாது. நீ எத்தனை பெயிண்ட் வேணா வாங்கிட்டு வா, எங்க இருந்து வேணா வாங்கிட்டு வா, யார வேணா வச்சு அடிச்சு பாரு, ஒட்டுதான் பாரு. இல்லை, ஒட்டாது. இந்த கருப்பில் எந்த சாயமும் ஒட்டாது. ஏனென்றால் இந்த கருப்பு தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன கருப்பு. இந்த கருப்பு தான் நாகூர் ஆண்டவரின் அடக்கஸ்தலத்தின் மீது அந்த பச்சை துணியை போர்த்துவதற்கு பழனியாண்டி பிள்ளை என்கிற ஒரு இந்துவை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறது. 10
தலைமுறையாக, ஒன்று இல்லை, இரண்டு இல்லை, 10 தலைமுறையாக பழனியாண்டி பிள்ளை குடும்பம் தான் சென்னையில் வாழ்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை நாகூர் ஆண்டவரின் கல்லறையின் மீது போர்த்துகிற அந்த துணியை நெய்வதற்காக தனி தறி போடுவார்கள். அந்த தறியில் வேறு துணி நெய்ய மாட்டார்கள். எனக்கு கண் கலங்குகிறது. ஆண்டவர் குடும்பத்திற்கு தனி தறியில் நெய்த துணியை கொண்டு வந்து அணிவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த குடும்பம் ஒரு இஸ்லாமியர் ரமலான் நோன்பு நிற்பதை போல, ஒரு இந்து விரதம் இருப்பதை போல அந்த இந்து குடும்பம் ஆகூர் ஆண்டவருக்கு தருகிற ஆடையை அணிவிப்பதற்காக 30 நாட்கள் விரதம் இருந்து நோன்பு காப்பார்கள். நோன்பு காத்த அந்த துணியை பெட்டியில் வைத்துக் கொண்டு வர மாட்டார்கள் நண்பர்களே, கையில் மடியில் வைத்து கொண்டு வந்து போற்றுவார்கள். இதோ 10 தலைமுறைகள் ஆகிவிட்டது. உலகத்தின் எந்த பெரிய பணக்கார முஸ்லீமும் கொண்டு வந்து ஒரு துணி கொடுத்தால் கல்லறையின் மீது வைத்து வழிபட்டு விட்டு அந்த கணமே எடுப்பார்களே தவிர அதில் போர்த்துவதற்கு நாகூர் ஆண்டவருக்கு, சகூலமீது என்கிற நாகூர் ஆண்டவருக்கு பழனியாண்டி பிள்ளையின் பச்சை துணிதான். இந்த உறவை எவராலும் முடிக்க முடியாது. இந்த உறவை எவராலும் முடிக்க முடியாது. நாகூர் ஆண்டவருக்கும் பழனியாண்டி பிள்ளை குடும்பத்திற்கும் என்ன உறவோ அந்த உறவு தான் திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கும் சிக்கந்தருக்கும். தேவையற்ற புகழ்ச்சியை தமிழன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதை நிராகரிப்பான். அது மட்டும் இல்லை, தன்னை பற்றி பேசுகிற அவதூறுகளை தமிழன் பொருட்படுத்தவே மாட்டான். மாறாக மழை போல அறத்தை பின்பற்ற வேண்டும் தமிழன் கடமை. மழை வீடு பார்த்து பெய்கிறதா? நிலம் பார்த்து பெய்கிறதா? ஊர் பார்த்து பெய்கிறதா? பெய்த பிறகு நீ ஏதாவது திரும்ப கொடுப்பாய் என்று பெய்கிறதா? மழை இல்லாவிட்டால் வாழ முடியுமா? விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்ற ஆங்கே பசும்பு தலை காண்பது அரிது. ஒரு மழை துளிதான் 2000 வருஷத்துக்கு முன்னால பாடிட்டான். அந்த மழை எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அதனாலதான் மாமழை போற்றுதும் என்று நம் தமிழர்கள் அதை பாடினார்கள். விசும்பின் துளிவின் அல்லால் மற்றால் பசும்புல் தலை காண்பது என்று வான் சிறப்பு பாடினான் வள்ளுவன். ஆண்டாள் பாடுகிறாள் திருப்பாவையில் நோன்பில், ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் கூடு புக்கு முகந்து ஆர்த்து ஏறி வாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் என்று பாடுகிற போது கடல் நீர் தான் ஆவியாகி மேலே போய் என் கண்ணனை போல் கரிய மேகமாகி மழை பொழிகிறது என்று, மழை எப்படி பெய்கிறது என்பதை 9ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞான பூர்வமாக தமிழில் எழுதிய ஆண்டாள் வாழ்ந்த மொழி இந்த மொழி. எனவே எந்த சமூகம் போலியான பாராட்டுதல்களை, புகழ்ச்சியை நிராகரிக்கிறதோ, எது புறம் பேசப்படும் இழிவான செய்திகளை முற்றிலுமாக தவிர்க்கிறதோ, எது மழை போல பிறருக்கு உதவுகிறதோ, நன்மை செய்கிறதோ, அதுதான் ஊராண்மை என்னும் செருக்கு. செருக்கு என்கிற சொல்லை இன்றைக்கு தமிழர்கள் பயன்படுத்துறாங்க. அவனுக்கு ரொம்ப செருக்கு. ஆனால் செருக்கு என்ற சொல் இன்றைக்கு தவறான பொருளில், அகம்பாவம், இருமாப்பு என்கிற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் திரிகடுகம் செருக்கு என்கிற சொல்லை அந்த பொருளில் பயன்படுத்தவில்லை, பெருமை என்று பயன்படுத்துகிறது. எவன் தனக்கு தேவையில்லாத புகழை நிராகரிக்கிறானோ, எவன் புறம் பேசுகிறவர்களை எல்லாம் கடந்து போகிறானோ, எவன் எதிர்பார்க்காமல் வான்மழை போல் பிறருக்கு அன்பு செய்கிறானோ, அவன் கைகளில் இந்த ஊர் பெருமை மிக்கதாக திகழும் என்று திரிகடுகம் சொல்லுகிறது. நான் நிறைவாக எல்லா ஊர்களிலும் சொல்லுகிற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போகிறேன். வணக்கம் சொல்வதற்கு என்று தமிழர்கள் ஒரு பண்பாட்டு முறை வைத்திருக்கிறார்கள். என்னது? என்ன முறை? வணக்கம். எனக்கு 10 வயது. என் ஆசிரியர் ஜோசப் வாத்தியார் கேட்டார், ஒருத்தர் பார்த்தா என்னடா செய்வோம்? வணக்கம் சொல்லுவோம் சார். ஏன்டா சார்? பார்த்தா சொல்லணும்ல. அது தெரியும்டா. ஏன் தெரியாது? 10 வயசுல என்ன தெரியும்? யோசப் வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். நான் அதை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித் தாருங்கள், தலைமுறைக்கு சொல்லித் தாருங்கள், நீங்கள் கடைபிடியுங்கள். அவர் சொல்லிக் கொடுத்தார். டேய், இந்த கையில சாப்பிடுறோம், இந்த கையில கழுவுறோம். எங்க வாத்தியார் சொல்லிக் கொடுத்தாரு, தோ சாப்பிடுற கையையும் கழுவுற கையையும் ஒன்னா சேர்த்து எதுக்கு வர்றவங்கிட்ட தமிழன் சொல்றான், எப்படி என் 2 கையையும் நான் சமமா ஒன்னா நடத்துறேனோ அது மாதிரி எதுக்கு வர்றவன் சாதி பார்க்காம கீழ் சாதியா, அப்பர் பெர்த் லோயர் பெர்த்தாடா, என்னடா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணியாடா மேல் ஜாதியில பிறந்தீங்க?
அது குரூப் 1 குரூப் 2 குரூப் என்ன குரூப்டா நீங்க? மண்ணாங்கட்டி குரூப். தாய் தகப்பனை தேர்ந்தெடுக்கிற உரிமை இந்த உலகத்தில் ஒருத்தருக்கும் கிடையாது. அது மட்டும் இல்ல, நாம தான் பிள்ளையா பிறக்கணும்னு அவங்களும் செலக்ட் பண்ணல. ஒரு நைட் ஷோவுக்கு போகாம இல்ல, ரொம்ப கவிதையா சொல்றதா இருந்தா, பெருமையா சொல்றதா இருந்தா, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்த போது நாம் பிறந்தோம், அவ்வளவுதானே. உங்க அப்பா அம்மா யாரு நீ டிசைட் பண்ணியா? எந்த ஜாதியில பிறக்க போற நீ முடிவு பண்ணியா? எந்த மதம், எந்த கடவுள் நீ முடிவு பண்ணியா? பிறக்கும் போது குழந்தை, இறக்கும் போது பிணம். என்ன எடுத்துக்கங்க, கிருஷ்ணகுமார்னு பேர் வச்சுட்டாங்க. கிருஷ்ணகுமார்னு பேர் வச்சதுனாலேயே பேரை பார்த்த உடனே இந்துன்னு தெரியுது. ஒரு இந்து பெற்றவர்களுக்கு பிறந்ததால் நான் இந்துவாகி விடுவேனா? இல்லை. ஒரு இந்துவாக இருப்பதை விடவும், ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதை விடவும், ஒரு முகம்மதியாக இருப்பதை விடவும் மனிதனாக இருப்பது முக்கியம் அல்லவா? என்ன, இந்து பெற்றவர்களுக்கு பிறந்ததால் இந்து பெயர் வச்சுட்டாங்க. நாய்க்கு பிறந்தது நாய் தானே, நாய்க்கு பிறந்தது நாய் தானே. அது மாதிரிதானே தவிர உன் ஜாதியை நீ தேர்ந்தெடுக்கவில்லை, உன் மொழியை கூட நீ தேர்ந்தெடுக்கவில்லை. எந்த ஊரு, எந்த கிராமம் நீ தேர்ந்தெடுத்தியா? இல்ல அதுக்கு ஏதாவது பரிசு எழுதினியா? அப்புறம் எங்க சாதி தான் உலகத்திலே யார் சாதி பெருமை பேசுறான்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். யார் சாதி பெருமை பேசுறாங்க தெரியுமா உங்களுக்கு? பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லாத மாங்கா மடைய, பெருமைன்னு சொல்லிக்கிறதுக்கு படிப்போ அறிவோ அழகோ எதுவும் இல்லாத கூமுட்ட அவன் தான் என்ன சொல்லுவான்? எங்க சாதி மாதிரி என்ன 50 கேள்விக்கு பதில் சொல்லிரு. கேட்க 50 கேள்வி தமிழ்ல கேட்கிறேன், நீ பதில் சொல்லிரு. ஒண்ணுமே இல்ல, மனப்பாட பகுதியில் இல்லாத 20 குறள் சொல்லு. நீ பெரிய ஆணின்னு நான் ஒத்துக்கிறேன். என்ன சொல்லிக் கொடுத்தாரு ஜோசப் பாத்தியார்? எதிரே வந்து நிற்கிறவன் ஜாதி பார்க்க மாட்டேன், மதம் பார்க்க மாட்டேன், இனம் பார்க்க மாட்டேன், மொழி பார்க்க மாட்டேன். எதிரே வந்து நிற்கிறவனுக்கு தமிழன் சொன்னான். எதிரே உலகத்திற்கு சொன்னான் தமிழன், உண்ணுகிற கையையும் கழுவுகிற கையையும் சமமாக நடத்துவதை போல் உன்னையும் நான் நடத்துவேன் என்று எதிரே நிற்பவனுக்கு சொல்லும் முறை எது? சொல்லுங்க. வணக்கம்.